முழுவதும் பருவமழை இல்லாதனால கடுமையான வறட்சி ஏற்பட்டு இருக்குது. ஆனா நாம இருக்கக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஒரு பசுமையா இருக்கு. இது எந்த இடம் பார்த்தோன்னா வனப்பகுதியில் மரக்கன்றுகளை நடுவதற்காக இங்க இந்த வனத்துறையில இந்த நாற்றங்கால் மையத்துல நாற்று வைத்து வளர்க்கக்கூடிய இடம் தான் இது. ஏன் இந்த இடத்துல ஏன் நம்ம இருக்கிறோன்னு பாக்குறீங்களா? தமிழ்நாடு முழுவதுமே பருவமழை இல்லாத வறட்சியை ஏற்பட்டு இருக்கிற போதிலும் விவசாயிகள் கடுமையான சிரமத்திற்குள்ளா இருக்கிறாங்க. ஆனாலும் விவசாயிகளுக்காக வனத்துறை ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன ஒரு ஆஃபர்னு பாக்குறீங்களா? வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அப்படி என்ன ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? விவசாயிங்க தங்களோட விவசாய நிலத்துல தங்களுக்கு தேவையான அதாவது காய்கறி, கிழங்கு, கரும்பு, மஞ்சள் இது போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதோட கூடவே இந்த மரக்கன்றுகளையும் நட்டு வளர்த்தா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில வனத்துறையில சில்வர் ஓக், சந்தனம், மகாகனி இது போன்ற பல்வேறு வகையான மரங்களை வளர்த்துட்டு வராங்க. அதையும் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் அதாவது காலநிலை மாற்றத்திற்கான உயிர் பன்மை பாதுகாப்பு திட்டம், அதே போல பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலமா விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான மரங்களை வனத்துறை சார்பில் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஆண்டு அதாவது கடந்த பருவமழை பொய்த்து போனதால காடுகள்ல வளர்ப்பதற்காக ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகள் தயார் நிலையில வனத்துறையில வச்சிருந்தாங்க. இப்ப அத ஏற்கனவே பருவமழை இல்லாதனால ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மரம் எல்லாம் காயக்கூடிய ஒரு சூழல். டேங்கர்கள்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்தி கூட அந்த மரத்தை பாதுகாக்க முடியாத ஒரு அபாயகரத்துல இருக்கிறதுனால இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகளை வனத்துறை தருமபுரி மாவட்ட வனத்துறை சார்பா கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வனத்துறை சார்பில் ஒரு தகவலும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குந்தன், மலைவேம்பு, மகாகனி, தேக்கு, சில்வர் ஓக், சந்தனம், செம்மரம் போன்ற பல்வேறு மரக்கன்றுகளை இங்க வளர்த்து வராங்க. இந்த மரக்கன்றுகள் எல்லாத்தையுமே விவசாயிகளுக்கு அதாவது தருமபுரி மாவட்டம் முழுவதும் ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு ஃப்ரீயாவே கொடுக்க போறாங்க. இத விவசாயிகள் வாங்கி தங்களோட விவசாய நிலத்துல வச்சு பராமரிச்சு வந்தாங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கடந்த பிறகு இந்த மரங்கள் எல்லாம் பெரிய மரமா வரும்போது இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும். அதனால ஃபாரஸ்ட் விவசாயிகளாவது இந்த மரக்கன்றுகளை வச்சு பராமரிச்சு பயனடையன்ற நோக்கத்துல கொடுக்கறதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஃபாரஸ்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த மரக்கன்றுகளை வாங்கறதுக்கு பெருசா ஒண்ணும் தேவையில்லைங்க. அந்த விவசாயிங்க தங்களோட சிட்டாவோட நகல் கொடுக்கணும். அது இல்லாம அவங்களோட ஆதார் நகல் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா பேங்க் பாஸ்புக்கோட அந்த ஜெராக்ஸ் கொடுக்கணும். அந்த பேங்க் பாஸ்புக் எதுக்காகனா இந்த மரம் வளர்ந்து வெட்டும் போது அதுக்கான தொகையை பேங்க் மூலமா தான் அக்கௌண்ட்ல தான் டிரான்சாக்சன் பண்ணுவாங்க. அது ஃபாரஸ்டே எடுத்துக்கோ. அது எந்த மரம்னு பாத்தீங்கன்னா சந்தனம், செம்மரம் இது போன்ற அந்த விலை உயர்ந்த அந்த விலை மதிப்பு மிக்க அந்த மரக்கன்றுகள் அது அந்த மரத்துங்களுக்கு மட்டும் இது மாதிரி நடக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மரங்களை வளர்த்து வர்றதுக்கு அரசு சார்பில் மானியம் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி மானியத்தை வங்கிகள் மூலமா தான் செலுத்த போறாங்க. அதுக்காக தான் இந்த பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் கேக்குறாங்க. இது 3 மட்டும் கொடுத்தா போதுங்க. விவசாயிகள் எத்தனை மரம் கேட்டாலும் மரக்கன்று கேட்டாலும் கொடுக்கறதுக்கு வனத்துறை தயாரா இருக்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கூலு, காலேஜ், கவர்மெண்ட் ஆபீஸ், பிரைவேட் ஸ்கூலா காலேஜா இருந்தா கூட ஓகே. அவங்க ஒரு வெறுமனே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்தா போதும். எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு இடம் இருக்கு, இத்தனை மரக்கன்று நட முடியும் எங்களால, எங்களுக்கு ஒரு 50 மரக்கன்று கொடுங்க, ஒரு 100 மரக்கன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட உடனடியா வனத்துறையில கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இத விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த கல்வி நிறுவனங்களும் பயன்படுத்திக்கணும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒரு அந்த எல்லினோன்ற சொல்லக்கூடிய அந்த காலநிலை மாற்றத்தோட அபாயத்துல நம்ம இருக்கிறோம்.
இன்னைக்கு நம்மளோட காடுகள் வளர்ப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே ஒரு 27% தான் நம்ம கிட்ட இருக்கு. இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்த காலநிலை மாற்றத்திலிருந்து மாற்றம், அதாவது குறிப்பிட்ட நேரத்துல அந்த பருவ காலங்கள்ல நம்மளுக்கு மழை கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து சமாளிக்க முடியும். அதுக்காக தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 3 லட்சம் மரக்கன்று கொடுக்குறாங்க. ஆனா இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கும் ஃப்ரீயாவே ஃபாரஸ்ட்ல கொடுக்குறாங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த மரம் வளர்க்கறத வந்து முறையாக பயன்படுத்திட்டாங்கன்னா நம்ம காடு வளர்ப்பு திட்டத்துல 27% தான் இருக்கிறோம். ஒரு தோராய மதிப்பா சொல்றோம்னா 38 மாவட்டத்துல ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகள் வச்சு நம்ம நடும்போது அந்த காடுகள் வளர்ப்பு திட்டம் 27% இருந்து அதிகரிச்சு 28 மாற முடியும். இப்படி வந்து ஒரு வருஷமா நம்ம 3 லட்சத்து 5 லட்சம் 10 லட்சம் இப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்மளுக்கு வந்து 33% அந்த காடு வளர்ப்பு திட்டத்தை நம்ம எட்டிட்டோம்னாவே கேரளா போன்று நம்மளுக்கு பருவ காலத்துல தவறாம அதிகப்படியான மழையை பெற முடியும். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாமே ஃபாரஸ்ட் கொடுத்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய ஆஃபரை பயன்படுத்திக்கிட்டா குறிப்பிட்ட நேரத்துல மழையும் பெற முடியும். ஒரு 10 வருஷம் கழிச்சு விவசாயிகள் வந்து இதுக்காக தனியா வந்து தண்ணீர் கொடுக்கறது, உழைக்கிறது எந்த தேவையும் இல்லாம ஒரு 10-15 வருஷத்துல ஒரு நல்ல வருவாயும் பெற முடியும்.